ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பொது தமிழ்ல இருந்து மிக முக்கியமான கேள்வி மற்றும் பதில்கள் பார்க்க போகிறோம். இது எல்லாமே சமச்சீர் பாட புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள். முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றுள் குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படுவது எது? இவற்றுள் குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம். இந்த பாயிண்ட் நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அரசகுடி அல்லாதவர்களை காப்பியத்தின் தலைமக்களாக வைத்து பாடிய நூல் இவற்றுள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகாரம். இரண்டாவது கேள்வி, குறில் எழுத்துக்களை குறிக்க பயன்படுவது இவற்றுள் எது? ஆன்சர் கரம். குறில் எழுத்துக்களை குறிக்க பயன்படுவது கரம். கான் அப்படின்றது நெடில் எழுத்துக்களை குறிக்க பயன்படுகிறது. காரம் அப்படின்றது குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க பயன்படுகிறது. அக்கேனம் அப்படின்றது ஆயுத எழுத்தை குறிக்க பயன்படுகிறது. இது பொறுத்துகளை நமக்கு கேட்டிருக்காங்க. மூன்றாவது கேள்வி, அமுதும் தேனும் என்ற நூல் யாருடையது? அமுதும் தேனும் என்ற நூலின் ஆசிரியர் சுரதா. பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டதால் இவர் தன்னுடைய பெயரை சுப்புரதினதாசன் என மாற்றிக்கொண்டார். சுப்புரதினதாசனுடைய சுருக்கம்தான் சுரதா. நான்காவது கேள்வி, சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன். இத்தொடரில் சிற்றில் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் சிறு வீடு. இந்த வரிகளில் சிற்றில் என்பதன் பொருள் சிறு வீடு. ஐந்தாவது கேள்வி, காவற்பெண்டு எந்த மன்னனின் செவிலி தாயாக விளங்கியவர்? ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆன்சர் கோப்பெரு நற்கிள்ளி. காவற்பெண்டு எந்த மன்னனின் செவிலி தாயாக விளங்கியவர்? கோப்பெரு நற்கிள்ளி. ஆறாவது கேள்வி, சன்மார்க்க சண்டமாருதம் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆன்சர் முத்துராமலிங்க தேவர். மேலும் இவர் இந்து புத்த சமய மேதை என்றும் அழைக்கப்படுகிறார். சன்மார்க்க சண்டமாருதம், இந்து புத்த சமய மேதை என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் முத்துராமலிங்க தேவர். ஏழாவது கேள்வி, குமரகுருபரர் இயற்றிய நூல் எது? ஆன்சர் இவை அனைத்தும். இது தேர்வில் அடிக்கடி கேட்கக்கூடியது. கந்தர் கலி வெண்பா, நீதி நெறி விளக்கம், மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம். இது எல்லாமே குமரகுருபரர் இயற்றிய நூல்கள். இதில் நீதி நெறி விளக்கம், மதுரை கலம்பகம் ரிப்பீட்டடாக கேட்டது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எட்டாவது கேள்வி, ஓவத்தனைய இடனுடை வனப்பு என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் புறநானூறு. ஓவத்தனைய இடனுடை வனப்பு என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் நம்ம பார்க்கலாம். வனப்பு அப்படின்னா காடு. காட்டில் நிறைய புறாக்கள் இருந்தன. புறா அப்படின்றது புறநானூரை குறிக்கக்கூடியது. வனப்புன்றது காடை குறிக்கக்கூடியது. ஸோ ஷார்ட்கட், காட்டில் நிறைய புறாக்கள் இருந்தன. ஒன்பதாவது கேள்வி, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என அழைக்கப்படுபவர் யார்? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆன்சர் வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசன். இவருடைய இயற்பெயர் அரங்கசாமி என்கின்ற எத்திராசலு. ஆப்ஷனில் வாணிதாசன் இல்லாமல் இந்த பெயர்கள் கூட இருக்கலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. பத்தாவது கேள்வி, இலக்கண நூல் புதிதாக இயற்றுதல் வேண்டும் என்ற வரிகள் யாருடையது? ஆன்சர் பாரதிதாசன். இலக்கண நூல் புதிதாக இயற்றுதல் வேண்டும் என்று கூறியவர் பாரதிதாசன். 11வது கேள்வி, தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என அழைக்கப்படும் நகரம் எது? தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என அழைக்கப்படும் நகரம் மதுரை. இதுவும் தேர்வில் அடிக்கடி கேட்கக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ். 12வது கேள்வி, ஆடு முதலான 12 ராசிகளையும் விண்மீன்களையும் வரைந்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆடு முதலான 12 ராசிகளையும் விண்மீன்களையும் வரைந்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் நெடுநல்வாடை. இதற்கான ஒரு ஷார்ட்கட்டு நம்ம பார்க்கலாம். ஆடு, மீன் முதலியவை என்னன்னு பார்த்தீங்கன்னா இறைச்சி வகையை சார்ந்தது. இறைச்சி பொதுவாக ஒரு வாடையை தரக்கூடியது. இதற்கான ஷார்ட்கட், ஆடு மீன்கள்லாம் வாடையை தரக்கூடியது. நெடுநல்வாடை. 13வது கேள்வி, பதுமை என்பதன் பொருள் இவற்றுள் எது? பிரிமிலரியில் இந்த கொஷின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஆன்சர் உருவம். பதுமை என்பதன் பொருள் இவற்றுள் எது? உருவம். 14வது கேள்வி, தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார்? தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் வே. ராமலிங்கனார். 15வது கேள்வி, குமரகுருபரர் பிறந்த ஊர் இவற்றுள் எது? ஆன்சர் திருவைகுண்டம்.
குமரகுருபரர் பிறந்த ஊர் திருவைகுண்டம். 16வது கேள்வி, வ.உ.சி. எத்தனை ஆண்டுகள் கோவை சிறையிலும் கண்ணனூர் சிறையிலும் கொடும்பணி செய்தார்? ஆன்சர் 6 ஆண்டுகள். ஸோ ஆப்ஷனில் எந்தெந்த சிறை இருக்குது அப்படின்றதும் பார்த்துக்கோங்க. கோவை சிறை, இன்னொன்று கண்ணனூர் சிறை. இந்த 2 சிறையிலுமே 6 ஆண்டுகள் வ.உ.சி. கொடும்பணி செய்தார். அடுத்து, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் என்று பாடியவர் யார்? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் பாரதியார். 18வது கேள்வி, யாருடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார்? ஆன்சர் பொறாமை உள்ளவன். பொறாமை உள்ளவனுடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் என்று கூறியவர் திருவள்ளுவர். 19வது கேள்வி, வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் என்று பாடியவர் யார்? ஆன்சர் பாரதியார். வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் என்று பாடியவர் பாரதியார். 20வது கேள்வி, பொறுத்துக. பொருளின் அடிப்படையில் நம்ம இப்போ பொருத்த போகிறோம். யாண்டு, அதனுடைய பொருள் எங்கே? கல் அலை, கற்குகை, கொம்பு, கிளை, நச்சரவம், விடமுள்ள பாம்பு. நச்சு அப்படின்றது விடம், நச்சரவம் விடமுள்ள பாம்பு. 21வது கேள்வி, நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர் யார்? அடிக்கடி தேர்வில் கேட்கக்கூடிய கேள்வி. ஆன்சர் இளங்கோவடிகள். இதனுடைய தொடர்புடைய இன்னொரு முக்கியமான மேற்கோள், அடிகள் நீரே அருளுக என்று கூறியவர் சாத்தனார், சீத்தலை சாத்தனார். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர் இளங்கோவடிகள். அடிகள் நீரே அருளுக என்று கூறியவர் சீத்தலை சாத்தனார். 22வது கேள்வி, வெல் என்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் இவற்றுள் எது? வெல் என்பதன் வினையாளனையும் பெயர் வென்றவர். வென்றான் அப்படின்றது வினைமுற்று, வென்று அப்படின்றது வினையச்சம், வெல்கை தொழிற்பெயர். இதனுடைய பெயரச்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வென்ற. வென்ற என்பது இதனுடைய பெயரச்சம். 23வது கேள்வி, உயர்மரம் என்பதன் இலக்கண குறிப்பு. உயர்மரம் என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. உயர்மரம், உயர்கின்ற மரம், உயரும் மரம் என முக்காலமும் கடந்த பெயரச்சம் எது? வினைத்தொகை. 24வது கேள்வி, சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் நற்றிணை. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. இதற்கான ஒரு சின்ன ஷார்ட்கட், சான்றோருடைய செல்வம் நன்மையை தரக்கூடியது, நற்றிணை அப்படின்றது நல்ல பயன் தரக்கூடியது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சான்றோர் செல்வம் நல்ல பயனளிக்கக்கூடியது. இந்த வரிகள் யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா மிளைக்கிழான் நல்வேட்டனார். சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் என்று கூறியவர் மிளைக்கிழான் நல்வேட்டனார். 25வது கேள்வி, முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் திருவிகா. தேசியம் காத்த செம்மல் யார்? முத்துராமலிங்க தேவர். இவ்வாறு புகழ்ந்தவர் திருவிகா. 26வது கேள்வி, பிரித்தெழுதுக. சிலப்பதிகாரம். ஆன்சர் சிலம்பு கூட்டல் அதிகாரம். நூல் வெளியில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுகவும் பார்த்துக்கோங்க, அதுவும் நமக்கு தேர்வில் கேட்பாங்க. 27வது கேள்வி, உவமை கவிஞர் என போற்றப்படுபவர் யார்? உவமை கவிஞர் யார் அப்படின்னா சுரதா. சுரதாவினுடைய இயற்பெயர் ராசகோபாலன். 28வது கேள்வி, இவற்றுள் தவறான இணை எது? ஆன்சர் ஆப்ஷன் ஆ. பேலட் அப்படின்றது வசன கதைன்னு இருக்கு. பேலட்டுடைய சரியான விடை கதை பாடல். சாக்ரிஃபைஸ் தியாகம், யூனிட்டி ஒற்றுமை, ஈக்குவலிட்டி சமத்துவம். 29வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? ஆன்சர் பங்கு. பங்கு அப்படின்றது மென்தொடர் குற்றியலுகரம். இது எல்லாமே குற்றியலுகரத்துடைய வகையை சார்ந்தது. ஃபர்ஸ்ட் இருக்க மூன்றும் பார்த்தீங்கன்னா உயிர் தொடர் குற்றியலுகரம். 30வது கேள்வி, சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தில் எத்தனை காதைகள் உள்ளன? புகார் காண்டத்தில் 10 காதைகள் இருக்கு. சிலப்பதிகாரத்தின் மொத்த காதைகள் 30. இதில் புகார் காண்டம் 10 காதைகள் இருக்கு. பா வரிசையில் இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பூ பா 10. அடுத்தது மதுரை காண்டத்தில் பார்த்தீங்கன்னா 13 காதைகள் இருக்கு.
மதுரை அப்படின்றது 13 3 மா வரிசையில் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறது 7, அது வஞ்சி காண்டம். சிலப்பதிகாரத்தில் மொத்தம் 30 காதைகள், புகார் காண்டம் 10 காதைகள், மதுரை காண்டம் 13 காதைகள், வஞ்சி காண்டம் 7 காதைகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்த கேள்விகளிலிருந்து உங்களுக்கான ஒரு கேள்வி. அமுதும் தேனும் என்ற நூல் யாருடையது? இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.